வணக்கம். மக்களுடன் புதிய தலைமுறை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெரு வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய குரலை, அவர்களுடைய துன்பங்களை, அவர்களுடைய துயரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை. கடந்த சில நாட்களாக சென்னையின் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கின்ற வியாசர்பாடி, தென் சென்னையில் இருக்கின்ற கல்லுக்குட்டை, அதே போல திருவள்ளுவர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அத்திப்பட்டு, புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளுடைய மக்களுடைய குறைகளை பார்த்து வந்தோம். இப்போது முக்கியமான அடுத்த கட்ட ஒரு பிரச்சனையாக இருப்பது பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய எதிர்காலம் குறித்த கேள்வியை உண்டாக்கி இருக்கின்ற இந்த பெரும் மழை என்பது அம்பத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை பெரிய அளவிற்கு பாதித்திருக்கிறது. அந்த நிறுவனங்கள் கடந்த ஒரு மாதமாக எந்த வேலையும் இல்லாமல் பாதி நிறுவனங்களுக்கு மேல இந்த வெள்ள நீரினால் மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்களை சார்ந்து இருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய, லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய எதிர்காலம் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி பதிவு செய்கிறது. நம்மோடு வெளிமாநிலத்திலிருந்து இந்த தொழில் நிறுவனங்களில் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல, வெளிமாநிலத்தை சேர்ந்த பலரும் கூட வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையும் மிகப்பெரிய மோசமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அவர்களுடைய தங்குவதற்கான இடம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. உணவுக்காக அவங்க பல பேர் பலரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவையும் இருக்கின்றது. பல தொழிலாளர்கள் இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாமல், இந்த பெரு வெள்ளத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவர்களுடைய சொந்த மாநிலங்களுக்கே திரும்பிய சூழலையும் பார்க்க முடிகிறது. உங்களோட பெயர் சொல்லுங்க. சுதீர் குமார் சார். எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க, வந்திருக்கீங்க? बिहार. எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? ஒரு 7 வருஷம் ஆச்சு சார். இப்ப எவ்வளவு பேர் இப்ப இந்த மழை வந்த பிறகு உங்களோட பாதிப்புகள் என்னவா இருக்கு சொல்லுங்க. எங்க ஒரு 2-3000 ரூபாய் இருக்கு சார். பேரு 3000 பேர் உங்களோட இருக்கு. ஹாத்திப்பேட்ல ஃபுல்லா நம்ம கூட 10 பேர் ஒரு ரூம்ல இருக்கு சார். இப்போ எல்லாமே கஷ்டமா இருக்கு. தண்ணி ஃபுல்லா இருக்கு. ரூம்ல வீட்டுல இருக்கு எல்லாமே. ஒரு வாரம் ஆச்சு. ஓனர் எங்க कंपनी फुल्ला तन्नी ओनर पाकलिए सर. फोन பண்ணி जाना नेटवर्क बिजी இருக்கு. எல்லாமே சாப்பாடு என்ன பண்றீங்க? சாப்பாடு இல்ல சார். ஒண்ணுமே இல்ல சார். இப்போ எல்லாம் கஷ்டமா இருக்கு. இங்க எவ்வளவு வருஷமா வேலை பாக்குறீங்க? நான் சொந்த ஊர் சீர்காழி. இங்க நாங்க 10 வருஷமா வேலை பாக்குறோம். குடும்பத்தோட இருக்கீங்களா, தனியா தங்கி இருக்கீங்களா? ஃபேமிலியோட தான் சார். குடும்பம் எல்லாம் எங்க இருக்காங்க? அத்திப்பேட்ல தான் இருக்காங்க. ஐசிபி காலனி. அங்கேயும் மழை தண்ணி முட்டி வரையும் அங்க தண்ணி இருக்கு. வெளியே வரதுக்கு வழி கிடையாது. குழந்தைகளை வச்சு நாங்களும் கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க வீட்டுல? வீட்டுல 5 பேர் இருக்கோம் சார். 5 பேருக்கு ரொம்ப கஷ்டம். சாப்பாடும் கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டங்க. இந்த பகுதியில நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த அத்திப்பட்டு பகுதியினுடைய தொழில் நிறுவனங்கள், சிறு தொழில் நிறுவனங்களுடைய அந்த அசோசியேஷனுடைய தலைவர் இருக்கார் நம்மோட. இங்க இருக்கிற பகுதிகளுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. இந்த மழை வெள்ளம் எவ்வளவு நாளா பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது? அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த 85 இண்டஸ்ட்ரி இங்க இருக்கு. கல்யாணி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு பேர் இதுக்கு. இல்ல இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் இல்ல, இங்க எவ்வளவு மொத்தமா கிட்டத்தட்ட 8000 சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது இருக்கு. பெரும்பாலான நிறுவனங்கள் இதே போல தண்ணியில தான் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகள் அங்க இருக்கு. ஆட்டோடெக், இந்த மாதிரி நிசான், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனிகள் அங்க தான் இருக்கு. அதெல்லாம் தண்ணியில ஒவ்வொரு வருஷமும் மூழ்கி போகுது. இந்த வருஷம் 2005 இதே மாதிரி பெரிய ஹெவி ரெயின்ஃபால் பார்த்தோம் நாங்க. அப்போ நாங்க சொந்தமாவே ரெடி பண்ணிக்கிட்டோம். திருப்பி கவர்மெண்ட்டை போய் அப்ரோச் பண்ணோம். கிட்டத்தட்ட 10 இயர்ஸா யாருமே பண்ணல. இன்னும் ரோடு போடல, ட்ரைனேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்பயும் கூட கேட்டதுக்கு அப்புறம் ரோடு போடுறதுக்கு யாருக்கும் வழி இல்லை. இப்ப இந்த 2015 மழையை நாங்க ப்ரொடக்ஷன் நிறுத்தி 1 மாசம் ஆச்சு. கரண்ட் கிடையாது. எந்த கம்பெனிலையும் கரண்ட் கிடையாது. நாங்களும் இபி ஆபீஸ் போய் பார்த்து கேட்கறோம். மழை நீர் வடிஞ்சா தரோம் அப்படின்னு சொல்றாங்க. மழை நீர் வடிக்கிறதுக்கு வடிகாலே இல்ல. எங்க இருந்து தண்ணி வடியும்? வடியல. சோ எங்களுக்கு வடிகாலம். எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க? நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறேன். என் கம்பெனில 20 பேர் வேலை செய்யறாங்க. டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்தே இல்ல. என்னால எந்த கம்பெனிக்கும் டெலிவரி பண்ண முடியல. மெயின் ரோடெல்லாம் கட் பண்ணிட்டாங்க எல்லா ரோடையும். சோ கிட்டத்தட்ட உங்க கம்பெனிக்குள்ள தண்ணி நிக்குதா இல்ல போற வழிதான் பிரச்சனையா இருக்கா? போற வழியில கம்பெனிக்குள்ள இடுப்பு தண்ணி இருக்கு. என்னோட ஆபீஸ், லேப்டாப் எல்லாமே தண்ணியில மூழ்கிடுச்சு. நீங்க ஒரு கெமிக்கல் நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்களா? எவ்வளவு முதலீடு போட்டிருக்கீங்க? இப்ப ரா மெட்டீரியல் ஏதாவது இதுல மழையினால பாதிக்கப்பட்டிருக்கா? எல்லா நிறுவனங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கா, அது மாதிரி லேத் இருக்காங்க, வேற என்ன வகையான தொழில்கள்லாம் இங்க நடக்குது? இங்க நிறைய சிஎன்சி கம்பெனிஸ் இருக்கு, லேத் கம்பெனிஸ் இருக்கு, பிளாஸ்டிக் கம்பெனிஸ் இருக்கு, அந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கு.
சில சின்ன கெமிக்கல் கம்பெனிஸும் இருக்கிறது. இதுல பெரும்பாலும் குறுந்தொழில்கள் நிறைய இருக்கிற பகுதி. இந்த அத்திப்பட்டு இந்த இடங்கள்ல தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து SSN யூனிட்ஸ்னா என்னென்ன விளக்குங்க? ஏன்னா நீங்க உங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல பேசுனீங்கன்னா மக்களுக்கு புரியாது. குறுந்தொழில்களும் சிறு தொழில்களும் அதிகமா இருக்கு. ஆமா, குறுந்தொழில்களும் சிறு தொழில் தான் இருக்கு. ஏன்னா அதுதான் அதிகப்படியான தொழிலாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்துறதாக இருக்கு. பெரிய நிறுவனங்கள்ல வந்து ஒரு மாதிரி மெக்கனைஸ்டா போயிட்டாங்க. அப்ப இந்த தொழிலாளர்களோட நுழையும் இதுல சேர்ந்து பிரச்சனை ஆகுதுன்னு பார்க்க கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கம்பெனிலையும் 15ல இருந்து 20 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு 5000 10,000 தொழிலாளர்களுக்கு மேல நாங்க சொல்றது எங்களோட சின்ன வட்டத்துல மட்டுமே. நம்ம அதே மாதிரி இப்ப உங்களுடைய நிறுவனம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, பாதிப்புகளை பத்தி முதல்ல பேசுவோம், பிரச்சனைகளை அடுத்ததாக அதுக்கான தீர்வுகள். இங்க அம்பத்தூர் எஸ்டேட்ல கிட்டத்தட்ட 20,000 கம்பெனிகள் இருக்கு. இதுல அமைப்புக்குள்ள 10,000 கம்பெனிகள் தான் வருது. அமைப்பு சாரா கம்பெனிகள் ஒரு 20,000 கம்பெனிகள் இருக்கும். இதுல வந்து இங்க வந்து 80% வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் தான் பண்றோம். ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா இங்க இருந்து தான் சப்ளை பண்ணப்படுது. அதோட டிவிஎஸ் போன்ற நிறுவனங்களுக்கு நாங்க தான் இங்க இருந்து பொருட்களை செஞ்சு ஆட்டோமொபைல் ஹப்பாவே மாறி இருக்கு சென்னைன்னு வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறைய நிறுவனங்கள். ஆமா, ஏற்கனவே நாங்க வந்து பெரு முதலாளிகளால ரொம்ப நசுக்கப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப கேவலமான நிலையில் நாங்க தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில 2005ல மழை பெஞ்சு எங்களோட கம்பெனிகள்லாம் அழிஞ்சு எங்க தொழிலாளர்கள்லாம் நசுக்கப்பட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் இப்ப பெரும் வெள்ளம் வந்து கம்பெனி ஃபுல்லா தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி. எங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல. இபி பில்லு கட்ட முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, அப்புறம் தொழிலாளர்கள்லாம் சாப்பிட முடியல, உணவு கிடைக்கல. நாங்க படுற பாடு யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. முதலாளிகள் பல பேர் இங்க வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மழையிலே சூசைட் பண்ணி செத்தவங்க எல்லாம் உண்டு. இதில் பேங்குக்காரன் எங்களை போட்டு நசுக்கிறான். டியூ கட்ட முடியல. டியூ கட்ட முடியாம நாங்க படுற கஷ்டத்துக்கு பேங்காரன் வந்து மிஷினை சீஸ் பண்ணி தூக்கிட்டு போறான். இந்த மாதிரி நிலைமையில் நாங்க எப்படி இனிமே கம்பெனி நடத்த போறோம், எப்படி இனிமே வாழ்வாதாரத்திலிருந்து வெளியே வரப்போறோம்னு எங்களுக்கே தெரியல. உங்க ஒரு குறைந்தபட்சமான முதலீடு கொண்ட இந்த முதலாளிகளுக்காக எவ்வளவு பெரிய நெருக்கடினா, தொழிலாளர்கள் தொழிலாளிகள் வந்து இங்க வந்து ஒரு 60% தொழிலாளிகள் வந்து இந்திக்காரங்க எல்லாம் இங்க வந்து பீகாரிஸ்ட், ஒரிசா அவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அவங்க பாவம், அவங்க தங்குறதுக்கான போதிய வசதி இங்க இல்ல. இங்க முழுவதுமா இந்த அம்பத்தூர் எஸ்டேட் தண்ணியால சூழப்பட்டுருச்சு. அவங்க போறதுக்கு வழி இல்ல, உணவு கொடுக்க வழி இல்ல. தொழிலாளர்கள் யாராவது முன்வாங்க. இங்க வந்து உங்களுக்கு இப்ப பல பிரச்சனைகளை தொழிலாளர்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க இன்னமும் வந்து எத்தனை தொழிலாளர்கள் உணவு ஏதாவது கஷ்டம் இருக்குதா? ஏன்னா கம்பெனிகள் நிர்வாகங்கள் அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு. பல இடங்கள்ல கம்பெனிலேயே தங்க வைக்கப்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. அது இல்லாம வெளியில கஷ்டப்படுறவங்க இருக்காங்களே, வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இப்ப அவங்களோட பிரச்சனைகள் என்னவா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி வந்தனால எல்லா வாழ்க்கையும் வேலை செய்ய முடியல. யாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ரொம்ப வேதனையில் இருக்காங்க. இப்போ தண்ணி வந்ததுனால கம்பெனியில் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் எல்லாம் மேலே இருக்காங்க. எல்லாரும் தங்க முடியாம, சாப்பாடு இல்லாம. இப்ப இந்த மாதிரி கம்பெனில வந்து இப்ப மேல் பகுதியும் இருக்க முடியாது. அப்ப அந்த இடங்கள்ல என்ன பண்றாங்க? அவங்களுக்கு வெளியில தங்க வச்சிருப்பாங்க. வெளியூர் போயிருக்காங்க. இப்ப நிறைய பேர் வெளியூர் போயிட்டாங்க. வேலை தண்ணி வரதுனால எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. வேலையில தண்ணி ஃபுல்லா வந்துச்சுன்னா எல்லாம் சொந்த ஊருக்கே எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனா பெரிய சேமிப்பும் இருக்காது. தொழிலாளர்கள் வந்து பெரிய அளவுக்கு பணம் கையில வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியான நிலையில எப்படி இதை சமாளிக்கிறாங்க? இப்ப சேலரி இல்ல, இந்த மந்த் என்றனால சேலரி போட முடியல, கம்பெனில இன்கம் அதிகம் வரல, வேலை கம்பெனி ஓபன். எவ்வளவு நாளா உங்க கம்பெனி இயங்காம இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10 days இருக்கும் சார். இப்ப இந்த 2வது மழைக்கு பிறகு கம்பெனி வேலை இல்லாம இருக்கு. இந்த 10 நாளா வேலை இல்லாம இருக்கு. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு நீங்க மாத ஊதியத்துல இருக்கீங்களா, இல்ல தினக்கூலியா, இல்ல வார கூலியா? மந்த்லி. தினக்கூலிகளும் இங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். வீக்லி இருக்காங்க, டெய்லி இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்ப மாத சம்பளமாவது ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க. இப்ப தினக்கூலிகள் இருக்கிறவங்களோட நிலை என்னவா இருக்கு? கஷ்டம் தான் சார். ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு கஷ்டம் வெளியே சொல்லும்போது நம்ம டிவியில பாக்குறோம். நம்ம உங்களோட வேலை பாக்குற யாராவது தினக்கூலிகள் இங்க இருக்காங்களா? இல்லைங்க சார், எங்களை இல்லாம நம்ம தொடர்ந்து பேசுவோம். இங்க நீங்களும் இந்த பகுதியில நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. உங்க பகுதி இன்னும் கூட இடுப்பளவு தண்ணியில நிக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் மழை வெள்ளம் அதிகமா வந்துட்டு இருக்குன்றீங்க. இந்த வெள்ளம் எப்போ வர ஆரம்பிச்சது? அது இப்ப ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரச்சனை இருக்கா, இல்ல இப்பதான் அதிகமா இருக்கா? அதை பத்தி நாங்க வந்து இந்த எஸ்டேட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகும் சார். 4 வருஷத்துல கிடையாது. இந்த வருஷம் நிறைய அதிகமா. எந்த பகுதியில் இருக்கு அதை சொல்லுங்க. அந்த முனுசாமி ஸ்ட்ரீட் அந்த அத்திப்பாட்டிலே இருக்கிற முனுசாமி தெருவில் இருக்கிற நிறுவனம் சொல்லுங்க. அதுலதான் நிறைய தண்ணி இன்னும் ஓடின்னு தான் இருக்கு. 6 மாதிரி கரண்ட் கேட்டா கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் போறங்க 15 நாளா தண்ணீர் நிக்கிற நேரத்துல பவர் கொடுக்க முடியாது. மின்சாரம் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அவங்க உயிர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, அதை சார்ந்து இருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை பதிவு செய்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய எதிர்காலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் மட்டும் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றார்கள்.
அதில் 25 30% தொழில் நிறுவனங்கள் இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளில் மாவட்டங்கள் இருக்கின்ற அந்த தொழில் பேட்டைகளில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு மேலான தொழிலாளர்களுடைய எதிர்காலம் என்பதும் கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த பகுதியில பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனங்களை பணிபுரிகின்ற ஒரு தொழிலாளர் நம்மோட இருக்காங்க. தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க. புதிய தலைமுறைக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்ச தண்ணி வடிகிறது இன்னைய வரைக்கும் வடியல. 7ஆம் தேதினா நவம்பர் தீபாவளிக்கு முன்னாடி 7ஆம் தேதிக்கு கரண்ட் கட் ஆகி தண்ணி நின்னுச்சு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் தண்ணி வடியல. இதை யார்ட்டையாவது போய் சொல்லணும் கூட யார்கிட்டையும் சொல்ல முடியல, யாரும் கவனிக்கவே இல்லை. நீங்க வந்து இதை கவனிச்சு எங்களுக்கு இதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். 7ஆம் தேதியில இருந்து இன்னைய வரைக்கும் எங்கள்கிட்ட பைசா கிடையாது, சம்பளம் வாங்கல, வேலையும் நடக்கல, வரதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. கம்பெனியில வந்து எல்லா கம்பெனியுமே ஆல்மோஸ்ட் ஒரு 4 அடி தண்ணி இருக்கிறதுனால ஓனர் போன் பண்ணி நாங்க வந்து எல்லா மிஷினரிஸும் தூக்கி எங்களால சேவ் பண்ண முடிஞ்சது. நாங்க இருக்க வீடு ஏரியாவும் தண்ணி வந்துருச்சு. அங்கேயும் எங்களுக்கு NGO மூலமா கிடைக்கிற சாப்பாடை வச்சுதான் நாங்க சாப்பிட்டு எங்களுடைய எந்த பகுதியில் உங்களோட வீடு? நாங்க வந்து முகப்பேர்ல ஏரி ஸ்கீம் ஏரியால இருக்கிறோம். எல்லா பைக்கும் முங்கிருச்சு, காரும் முங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல NGO ஹெல்ப் பண்றதை வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனிக்குள்ள இன்னைக்கு தான் உள்ள வர முடிஞ்சது. ஓரளவு ரோடெல்லாம் வெட்டி விட்டதுனால தண்ணி இந்த பகுதிக்கு உள்ள வர்றதுக்கே சிரமமா தான் இருக்கு. பல இடங்கள்ல வந்து சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஏரியாவுக்கே வந்து நாங்க வண்டியெல்லாம் ஒரு வாரமா விட்டுட்டு நடந்தா வந்திருக்கோம். இன்னும் போக்குவரத்து கன்வீனியன்டா இல்ல, நடந்து வந்திருக்கோம். பவர் இன்னைக்கு கொடுக்கதான் சொல்லியிருக்காங்க. தண்ணி வடிஞ்சோடனே கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாசமா எங்களுக்கு எந்த எவ்வளவு வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? இந்த எஸ்டேட்ல நான் ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன மாதிரி கம்பெனி உங்களோடது? ஃபேப்ரிகேஷன் முக்கியமா கரண்ட் இருக்கணும், ஃபேசஸ் இருக்கணும், லைட் இருந்தா தான் பண்ண முடியும். அது எதுவுமே பண்ண முடியல. நிராயுத பாணியா நிக்கிறோம். எந்த ஒரு வழியும் இல்லாம, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிராயுதமானியா இருக்கும். இது கவர்மெண்ட் இந்த எங்க பக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் எஸ்டேட்டையும் இம்ப்ரூவ் பண்ணாதான் நாங்களும் இம்ப்ரூவ் ஆக முடியும். ரொம்ப நீங்க இந்த பகுதியில இருக்கீங்களா? எந்த எந்த ஏரியால இருக்க கம்பெனி? உங்களது என்ன கம்பெனி? லேத் கம்பெனி சார். லேத் கம்பெனி. ஒரு மாசம் ஆச்சு சார். எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க? 10 பேர். 10 பேர். அவங்க எல்லாம் எங்க தங்கி இருக்காங்க? உங்க இடத்துல இடம் இருக்கா தங்கி இருக்கிறதுக்கு, இல்ல வெளியில வீடு? வெளியில தான் சார். அம்பத்தூர், ஆயப்பாக்கம், ஆவடி அந்த மாதிரி தான் தங்கி இருக்காங்க சார். வந்துட்டு போறாங்க. தண்ணி பார்த்து வடிவே இல்லை. என்னோட முட்டிய அளவு தண்ணி போயிட்டே தான் இருக்கு. பவரும் இல்லை. பவர் கேட்டாலும் இதை தரான்ட்டு மழுப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் பேச முடியல. ஓனரும் லேபரும் ஒன்றுமே பண்ண முடியல. ஓனர்கிட்டையும் கேட்கவும் முடியல, காசும் கேட்க முடியல. அவரும் பேமெண்ட் வர முடியாது, பேங்க் இது இல்லாமல் கஷ்டமா இருக்கு. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு நாராயணன், இங்க நம்ம இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். தொழிலாளர்கள் பிரச்சனைங்கிறது பெரிய அளவிற்கு இருக்கிறது. அதே போல சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய பிரச்சனைகளும் இருக்கு. அவங்க வந்து ஒரு மாதமாக இங்க வந்து ப்ரொடக்ஷனே இல்லாத ஒரு சூழல். அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த ஆர்டர்ஸும் வெளியில மாறக்கூடிய சூழல். அவங்க ஓரளவுக்காவது சரியா இருந்தாதான் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாதான் தொழிலாளர்களுக்கான சம்பளம் வரும். அதை ஒட்டி தான் இங்க இருக்கிற வர்த்தகமே இருக்கிறது. அடுத்தடுத்த ஒரு பெட்டி கடை வரைக்கும் இவங்கள்ட்ட இருந்து போற பணம் தான் அங்க போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க போது இந்த பிரச்சனைகளை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சமூக செயல்பாட்டாளர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக ஒரு தொழில் முனைவராக இருக்கேன். என்னுடைய அலுவலகம், என்னுடைய தொழில் வந்து கெருகம்பாக்கம் தாண்டி இருக்கிறது. நான் அம்பத்தூர்ல இருந்து பல உதிரி பாகங்களை வாங்கி தான் செய்யணும். பவுடர் கோட்டிங்ல இருந்து பல விஷயங்களுக்கு இங்க தான் நம்பி இருக்கேன். இப்ப இங்க அம்பத்தூர் பாதிக்கப்படுறதுனால எங்களுடைய தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு செயின் மாதிரி இந்தியா முழுவதும் பல நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. 2005ஆம் ஆண்டே இந்த மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அதற்கப்புறமும் நம்ம யாருமே விழித்துக் கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா எப்படி வந்து பல வளாகங்கள், கல்வி நிலையங்கள், அப்புறம் குடியிருப்புகள் எல்லாம் ஏரிக்குள்ள வந்ததோ அந்த மாதிரி இந்த மாதிரியான எஸ்டேட்டுகள்லாம் கூட புற்றீசல் மழையில் முளைத்த காளான்கள் போலதான் கடந்த 20 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது. இந்த இவர்களுக்கு வேணுங்கிற அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கோ முறைப்படுத்துவதற்கோ அடுத்தடுத்த அரசுகள் வந்து தவறிவிட்டன. பாத்தீங்கன்னா முறைப்படுத்தும் நிறுவனங்கள்ன்றது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் வந்து என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணி தான் பண்ணணும். இப்ப பெரிய நிறுவனம் வந்து அதை செய்யறாங்க. அங்கேயே வந்து பல்வேறு ஊழல்கள் இருக்கிற போது சிறு சிறு நிறுவனங்களால செய்ய முடியாது. இவர்களுக்கு வேணுங்கிற எந்த ஒரு கட்டமைப்பு வசதிகளும் கொடுக்காம திடீரென்று வந்திருக்காள். இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சிறு குறு தொழில் வளாகமாக அம்பத்தூர் இருக்கிறதா சொல்லுவாங்க. இங்க இருக்கிற பெரும்பாலான தொழில் முனைவர்கள் பாத்தீங்கன்னா முறையான படித்தவர்களாக கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பட்டப்படிப்பு நீங்க சொல்ற மாதிரி பொறியியல் பட்டப்படிப்பு படித்தவர்களா இருக்க மாட்டாங்க. டிப்ளமா ஹோல்டர்ஸ் இல்லைன்னா ஒரு ITI படித்தவர்களாக தான் இருப்பாங்க. அனுபவத்தின் மூலமாக வந்த அடித்தட்டிலிருந்து வந்து தொழில் முனைவர்களாக மாறியவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தகவல் தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி இன்டர்நெட் வசதிகளை உலகம் முழுவதும் ஒரு சந்தையை உருவாக்கி கொடுத்திருக்கோமே தவிர அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பதில்லை. இங்க வந்து எங்குமே வந்து
கடந்த கால இன்றைக்கு வரை வந்து முறையாக இங்கு உருவாக்கப்படும் கழிவுகளை திடக்கழிவா இருக்கட்டும், திரவ கழிவுகளா இருக்கட்டும், அதெல்லாம் மேலாண்மை செய்வதற்கு எந்த ஒரு விஷயமும் அரசோ இல்ல இங்கு உள்ள அமைப்புகளோ செய்யாமலே பண்ணியிருக்காங்க. மழைக்காலம் இல்லாத சாதாரண காலங்களிலேயே இங்குள்ள தொழிலாளர்கள் எல்லோருமே பல்வேறு ஆபத்தான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சுகாதாரத்தை கெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதுல பார்த்தீர்கள் என்றால் 80-90களில் தான் வந்து பெரும்பாலான சிறு தொழிலாளர் இருந்தா கூட அங்க வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயின்ற மாதிரி இருப்பாங்க. இப்ப 90களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் கடந்த 15-20 ஆண்டுகளாக எல்லோருமே வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. இது வந்து எந்த ஒரு சட்டத்துக்குள்ளேயும் வராத மாதிரி தான் இருக்காங்க. அதுவும் வந்து குறிப்பாக மேலும் மேலும் வந்து வட கிழக்கு மாநிலங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் பீகார், ஒடிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் என்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து புற்றி செல்லும் போல வந்து அந்தந்த நிறுவனங்களுக்குள்ளேயே அவர்கள் வந்து தங்கி கொண்டு ஒரு முகாம் போன்றுதான் பல நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான ஒரு ஆபத்து வரும்பொழுது அந்த மாதிரியான முகாம்களை சந்திப்பதற்கு எந்த ஒரு கட்டமைப்பு வசதி இல்லாமல் பல நிறுவனங்கள் வந்து ஒரு முகாம் போலதான் செயல்பட்டு கொண்டிருந்தன. அப்பொழுதே தற்காலிகமா அமைப்புல தான் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்க பெர்மனண்டா எதுவுமே இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால இதுக்கு வந்து உடனடி தீர்வு இருப்பதாக தெரியவில்லை. நீண்ட கால தீர்வு தான் வேண்டும். அது வந்து இது அம்பத்தூர் மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா திருமுடிவாக்கம் என்ற ஒரு எஸ்டேட்டை உருவாக்கினாங்க. பல ஆண்டுகளா அங்க அடிப்படை வசதிகள் இல்லாம தான் தொழில் முனைவர் போனார். இத மாதிரி நீங்க அங்கேயும் போய் பாத்தீங்கன்னா இத மாதிரியான ஒரு சோக கதை திருமுடிவாக்கம் தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், இங்க இந்த பகுதியில் இருக்கிற நிறுவனங்கள் மீண்டும் எப்போது இயங்க தொடங்க போகின்றன என்று எதிர்பார்ப்போடு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தினம் தினம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கம்பெனிகளுடைய இடங்களுக்கு வந்து பார்த்து திரும்பி செல்லக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ. சவுந்தரராஜன். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிற்சங்கத்தோடு இணைந்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நம்மோடு இருக்கிறார். அதே போல பொருளாதார ஆலோசகர் திரு ஷியாம் சேகர் நம்மோடு இந்த பகுதியில் இணைகிறார். நாராயணன் ஏற்கனவே இருக்கிறார். திரு சவுந்தரராஜன், இங்க வந்து நிறைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பேரிடர் காலம் தவிர்த்து மற்ற நேரங்கள்லயும் அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது வேறு. இந்த தருணத்துல நம்ம முக்கியமா அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் என்ன பாக்குறீங்க? இந்த மழை வந்து தொழில்களை கடுமையாக பாதித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில குறிப்பாக சிறு தொழில்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. அவர்களுடைய மூலதனமே குறைவு, அவர்கள் உபயோகப்படுத்துகிற எந்திரங்களும் மிக குறைவானது. அந்த எந்திரங்களிலே போட்டி காரணமாக இப்போது கொஞ்சம் எலக்ட்ரானிக் எந்திரங்களை எல்லாம் பயன்படுத்த தொடங்கிய பிறகு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த எந்திரங்களை மீட்பதற்கு அல்லது புனரமைப்பதற்கு மாதக்கணக்கில் ஆகும் என்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது. சின்ன சின்ன தொழிற்சாலைகள், பட்டறைகள் ஒரு மாதம் பாதிப்பாயிடுச்சு. ஆயுத பூஜைக்கு பிறகு தொடர்ச்சியாக பாதிப்பில் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஊதியம் இல்லை. அன்றாடம் வாரம் வாரம் சம்பாதித்தால் தான், அதுவும் தினக்கூலி கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு வார வாரம் அவர்களுக்கு பணம் வந்தால் தான் குடும்பம் நடக்கும். இப்போது ஒரு மாதமாக எதுவும் இல்லை என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. தொழில் அதிபர்கள், சிறு உடைமையாளர்கள், குறு உடைமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து தொழிலாளிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையில் இழந்திருக்கிறார்கள், ஊதியம் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். இவர்களுக்கான நிவாரணம் என்பதை அரசாங்கம் உடனடியாக அறிவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே அரசாங்கத்திடம் சொல்லுகிற போது ஒரு 2 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அரிசி, பருப்பு போன்ற அடிப்படை பொருட்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இப்போது அரசாங்கம் அறிவித்திருக்கிற நிவாரணத்தில் இப்படிப்பட்ட மாத ஊதியக்காரர்கள் அல்லது வார தின ஊதியக்காரர்கள் சம்பந்தமாக எதுவும் இல்லை. ஒரு மாதமாக இழந்தவர்களுக்கு என்ன என்பதை பற்றி எதுவும் இல்லை. இன்னும் ஒரு மாதம் ஆகும். எலக்ட்ரானிக் இவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது கடனை திருப்பி தருகிற நிலையிலே இல்லை. இவர்கள் ரா மெட்டீரியல் கடன் பெற்று வாங்கி இருக்கிறார்கள். அந்த கடனை அடைக்கிற நிலையில இவர்கள் இல்லை. இப்போ இப்படி எல்லாமே கடுமையான சிக்கலில் இருக்கிறது. ஆகவே அரசு இவர்களுடைய உதவிக்கு வந்தால் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். தொழிலாளிகளுக்கு நிவாரணத்திற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இதில் ரேஷன் கார்டு மற்றது என்கிற வழக்கமான நிபந்தனைகள் போட்டால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வெளிமாநிலத்து தொழிலாளர்கள் அல்லது வேறு மாவட்டங்களிலே இருந்து வந்து தங்கியிருக்கிற தொழிலாளர்கள், பேச்சுலராக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவர்கள் எல்லாம் கடுமையாக அதில் இருந்து விடுபடுவார்கள். ஆகவே அதற்கும் அரசாங்கம் தொழிலாளர் நிறுவனங்களிடமிருந்து இவர்கள் தொழிலாளர்கள் என்கிற ஐடியை பெற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய அரசு முன்வராவிட்டால் இது கடுமையான பிரச்சனையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய. ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் காலம் எடுக்கும் தானே. நீங்க வந்து இதுல இருந்து அதுக்கு முன்னதாக ஏதாவது முதல் கட்ட நிவாரணம் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல இது இவர்களிடமிருந்து முறையாக இந்த தொழிலாளர்கள் குறித்த விவரங்களை கேட்டறிந்து அப்புறம் இல்ல, முதல் கட்ட நிவாரணம் உடனடியாக அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் உணவுப் பொருள் என்று நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருளோடு கொஞ்சம் காசும் அவர்களுக்கு தேவைப்படும். அதற்கு பிறகு
சிறுவுடைமையாளர்களுக்கு நிவாரணம் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. முதலமைச்சர் அறிவிப்பிலே எதுவுமே இல்லை. அதோடு சேர்த்து இந்த தொழிலாளிகளுக்கும் நிவாரணத்தை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். குறுந்தொழில் செய்யறவங்க தான் நிறைய பேரை வேலைக்கு எடுத்திருக்காங்க. நிறைய தொழிலாளர்கள் குறுந்தொழில் செய்யற நிறுவனங்கள், குறு நிறுவனங்கள் அல்லது சிறு நிறுவனங்களை சார்ந்தா இருக்கு. அந்த நிறுவனங்களும் திரும்ப வந்தா மட்டும்தான் அவர்களுக்கான வேலைங்கிறதும் விரைவில் கிடைக்க முடியும். அந்த நிறுவனங்கள் திரும்ப வர்றதுக்கும் அரசாங்கங்களுடைய உதவி என்ன வகையில் அதை செய்ய முடியும்? அதாவது சிறு குறு தொழில்கள் தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் கிட்டத்தட்ட 45% வழங்கி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தினுடைய பொருளாதார புள்ளி விவரத்திலேயே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும். ஜிடிபி புள்ளி விவரத்திலேயே அரசு உடனடியாக தலையிடாவிட்டால். 1. 2, 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை தருவது தமிழகத்தினுடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான். ஆகவே இந்த தொழில்கள் உடனடியாக புனரமைக்கப்படுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்காவிட்டால் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சமூக கொந்தளிப்பான பிரச்சனையாகவே இது மாறிவிடும். தொழில் முதலீட்டு மாநாடு நடத்தி நிறைய தொழில் முதலீடுகள் இருக்கிற இந்த நேரத்தில் அதற்காக துணை தயாரிப்பாக இருக்கிற இந்த நிறுவனங்கள் பெரிய அளவில் வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உலக அளவில் போட்டியை சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த நிறுவனம். குறு தொழிலதிபர்கள் ஒன்றும் பெரிய முதலாளிகள் அல்ல. நேற்று தொழிலாளிகள், இன்றைக்கு அவர்கள் 4 பேருக்கு வேலை தரக்கூடிய முதலாளிகள். ஆகவே இந்த ரெண்டையும் சரியாக பார்த்து உடனடியாக அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சனை வரும். தொடர்ந்து பேசும் திரு ஷியாம் சேகர், இங்க தொழிலாளர்கள் பிரச்சனையும் கேட்டிருப்பீங்க. நிறுவனங்களுடைய பிரச்சனை, நிறுவனங்கிறது ஒரு பெரிய நிறுவனம் கூட கிடையாது. சின்ன சின்ன அளவில் 10 பேர் 20 பேர் வேலை பார்க்கக்கூடிய இந்த சூழலா இருக்கு. நீங்களுமே இங்க ஒரு தொழில் முதலீட்டாளராக கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இருந்தீங்க. இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகணும், இவங்களுக்கு இப்ப இருக்கிற தற்சமயத்துல உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், நீண்ட கால தீர்வுகள் அப்படின்னு நீங்க என்ன பாக்குறீங்க? உடனடியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் துவங்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது தண்ணீரை உடனடியாக வடிக்கணும். இப்போ ஒரு வீடுல இருந்தா உடனே ஒரு மோட்டரை போட்டு யாராவது ஒருத்தர் வராங்க, உடனே இது பண்ணிடுறாங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில பாருங்க, முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு, இது ஸ்டீல் மெட்டீரியல் எல்லாம் தரையில கிடக்குது பாத்தீங்கன்னா. சோ அந்த ஒரு முயற்சியில சிஸ்டம் இறங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா தொழிலை பத்தி யாருமே நினைக்கிறல. ஏன்னா இதுல ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. குறுந்தொழிலாளிகள் ஏதோ பெருமுதலாளிகள் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான அணுகுமுறை. ஆக்சுவலா நம்ம இங்க இல்ல, இந்தியா பூரா இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி இந்தியா பூரா இல்ல, உலகம் பூரா, அமெரிக்காலேயும் குறுந்தொழில்கள் தான் பாதி பேருக்கு வேலை கொடுக்குது. இது ஏதோ நம்ம தமிழ்நாடு, சென்னை, அம்பத்தூர்னு ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம இல்லாம உலகம் பூரா பாத்தீங்கன்னா குறுந்தொழில்கள் தான் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்குது. இதுல இந்தியாவை பொறுத்த மட்டும் குறுந்தொழிலுக்கான கட்டமைப்பை தனியார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்ப இந்த இடத்த எடுத்துங்க, அரசு ஏற்படுத்தி 51 தொழில்பேட்டை. இன்னைக்கு அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரவையில எல்லாம் கார் ஷோரூமா இருக்கு. நான் அதான் நினைச்சிட்டே வரும்போது அவங்க எல்லாம் நல்லா ஃபில் பண்ணி இடத்த ஏத்திட்டாங்க. இப்ப அங்க எங்கேயுமே தண்ணி, அவங்க தண்ணி எல்லாம் வடிச்சுதான் இங்க இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குது. ஆகவே அரசு ஏற்படுத்திய தொழில்பேட்டை இன்னைக்கு தொழில்பேட்டையாவே இயங்கல. பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஆட்டோ ஷோரூமாவும் மெக்கானிக் ரிப்பேர் ஷாப்பாவும் இருக்கு, மற்ற ஐடி கம்பெனி இருக்கு. ஆகவே என்ன ஆச்சோ அந்த பர்பஸ் இன்னைக்கு சாவால. இவங்களால அங்க போய் வாங்கவே முடியாது அந்த விலையில. ஆகவே அவங்க சின்ன இடத்தை ஏற்படுத்தி தனியார் தொழில்பேட்டைகள்ல இவங்க தொழில் புனையறாங்க. இந்த தொழில்பேட்டைகளை தனியார் நிறுவின உடனே அவங்க அந்த உட்கட்டமைப்பு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடுறாங்க, ஒப்படைச்சிடுறாங்க. ஆகவே இந்த சாலைகள்லாம் அரசுக்கு சொந்தமாயிடுது. உடனடியாக அது ஒரு நகராட்சிக்கு போயிடுது. அந்த நகராட்சி வரிகளை வசூல் பண்றாங்க. நீங்க நகராட்சி வரியை பாருங்க, எந்த சின்ன தொழில்பேட்டையிலயும் கம்மியா இருக்காது, நிறைய வசூலிக்கிறாங்க. இது தவிர ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வசூலிக்க அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. பலவிதமான வரிகளை நகராட்சிகள் வாங்கினாலும் நகராட்சிகளுக்கு தொழில்பேட்டைகள் மேல அக்கறை இல்லைங்கிறது இங்க இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு பினாமினா இருக்கு. என்ன காரணம்னாக்கா, இந்த வரிகளை கொண்டு அவங்க வாக்குகள் எங்க இருக்கோ அங்க முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு மனநிலை அந்த கவுன்சிலர்களுக்கும் அங்க நகராட்சி தலைவர்களுக்கும் இருக்கு. இதே நகராட்சிகள் இருக்கிற இடத்துல வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. ஆமா, என்ன பொறுத்த மட்டும் 86ல நகராட்சி இந்த கவுன்சில், இந்த எலெக்ஷன், கார்பரேஷன் இதெல்லாம் இல்லாத இருந்தப்போ பெட்டரா இருந்தது. ஏன்னா இவங்க நேரா ஒரு IAS அதிகாரி கிட்ட போய் இவங்க பிரச்சனையை உடனே சால்வ் பண்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இந்த இடைத்தரகர்கள் தொழிலுக்கு எதிராக நடந்துக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. என்ன பொறுத்த மட்டும் இந்த இடம் இப்படி இருக்குன்னா இதுக்கு முழுக்க முழுக்க கவுன்சிலர்கள் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். இது அம்பத்தூர்னு நான் சொல்லல, எங்க பார்த்தாலும் எங்கெல்லாம் சின்ன தொழிற்பேட்டைகளை ஏற்படுத்தி இருக்கோமோ அதை எங்கெல்லாம் நம்ம நகராட்சிகிட்ட கொடுத்திருக்கோமோ இந்த சூழ்நிலை இருக்கு. ஆகவே இவர்களை அடக்கிறது இவர்களுடைய கொட்டத்தை முதல்ல அடக்கிட்டு உட்கட்டமைப்புக்கு தனியாக ஒரு பாடி, எப்படி பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு நீங்க ஒரு பாடி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பாடியை கிரியேட் பண்ணி இந்த பணத்தை இவங்க வசூல் பண்ணாலும் அதுல அவங்களுக்கு ஒரு தொகையை விட்டுட்டு மிச்சத்தை அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொன்னாதான் இது உருப்படும். இப்ப அரசாங்கம் நேரடியா அதுல தலையிட முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி அதான் சொல்றேன், அம்பத்தூர்ல அரசு ஏற்படுத்திய தொழிற்பேட்டையாக இருக்கிறது. பல இப்ப இருக்கிற இந்த சின்ன சின்ன தொழிற்பேட்டைகள் எல்லாம் தனியார் ஏற்படுத்தி அவங்க அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு அரசாங்கத்தினுடைய கவனம் பெரிய அளவுக்கு இல்லாமலே அரசாங்கம் என்ன பண்ண முடியும்னா உட்கட்டமைப்பு உடனடியா அட்லீஸ்ட் ரெஸ்டோர்
வேலை செய்யற அளவுக்காவது முதல்ல கொண்டு வந்துட்டு உள்ளாட்சித்துறை வந்து இதுல முழுமையாக ஈடுபட்டு அல்லது கார்ப்பரேஷன் லிமிட்ல இருக்குன்னா அவங்க வந்து இப்ப அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே இது பண்ணணும்ன்றீங்க. இப்போ அதுக்கு தனியா ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாஸ்க் ஃபோர்ஸ்னு போட்டு 4 அதிகாரிகளை போட்டு என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட்டை போட்டு அசெம்பிளியில டேபிள் பண்ணி உடனடியா மாற்றங்களை கொண்டு வரலாமே. இது வந்து யாரும் எதிர்க்க போறது இல்லையே. இது பிரச்சனை இல்லை. என்ன நான் 86 வெள்ளத்திலேயே வந்தேன், 2006 வெள்ளத்திலேயே வந்தேன், இன்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப வந்து பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ஏதோ இதை கட்டுறவங்க எல்லாம் பெருசா அப்படியே பெரும் பணக்காரர்கள் மாதிரி அவங்க நடத்துறது வந்து தவறு. அவங்களும் வந்து விவசாயிக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. ஒரு வருஷம் லாஸ் பண்ணா அடுத்த வருஷம் அவங்கள்ட்ட கேபிட்டல் கிடையாது. ஒரு பயில நஷ்டம் வந்தா அடுத்த பயிர் காசு இல்ல நீங்க எப்படி விவசாயம் நினைக்கிறீங்களோ அதேதான் குறுந்தொழிலாளியும் குறுந்தொழில் நடத்துறவனும் அவங்களும் அதேதான் ப்ராப்ளம். முதலாளிக்கே வந்து ஒரு வருஷம் லாஸ் பண்ணா அடுத்த வருஷம் கேபிட்டல் கிடையாது. பேங்க் கிட்ட போய் நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க அதனால உங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படி பணம் திருப்பி கொண்டு வந்து தொழில் பண்ணுவாங்க? இதே இது செயின் எஃபெக்ட். உடனே என்ன ஆகும்? அது வந்து அவங்களோட லேபர் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லாமே அன்ஆர்கனைஸ்ட் லேபர். அவங்க கிட்ட பணம் இல்லைன்னா உடனே இவங்கள்ட்ட பணம் இருக்கு. நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அவங்க கடன் அப்படின்னு அது தொடர்ந்து இது ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி நடக்குது. மக்களுடன் புதிய தலைமுறை பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அந்தந்த பகுதிகளுக்கே சென்று அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறது புதிய தலைமுறை தொலைக்காட்சி. அந்த வகையில் நாம் வியாசர்பாடி மக்களை சந்தித்தோம். அதே போல தென் சென்னையில் இருக்கின்ற கல்லுக்குட்டை பகுதிக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்தோம். அதே போல நேற்று திருவள்ளூர் பகுதியில் இருக்கின்ற அத்திப்பட்டு புதுநகர் அந்த பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளையும் வெளிக்கொண்டு வந்தோம். அதே போல கடலூர் பகுதியிலிருந்து விவசாயிகள் பிரச்சனைகளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற இந்த பெரு வெள்ளத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்க இந்த அம்பத்தூர் எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்க பேரு, நீங்க எவ்வளவு வருஷமா இங்க வேலை பார்க்கறீங்க சொல்லுங்க. என்னுடைய பேர் கண்ணன். நான் ஒரு 10 இயர்ஸா வேலை செய்யறேன். தினக்கூலி தான். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லாரிகள் வந்தாதான் லோடு ஏற்ற முடியும், இறக்க முடியும். இந்த மழை வெள்ளத்தினால பாதிக்கப்படுறதுனால ரோடு வெட்டிட்டாங்க 3 பக்கமும். அதனால இந்த 15 நாளா நாங்க பாடாப்படுத்துறோம். உங்களுக்கு சம்பளம் இல்லாத நேரத்துல மாசம் இப்ப உங்க வீடெல்லாம் எங்க இருக்கு? குடும்பம் எங்க இருக்காங்க? எங்க குடும்பம் எல்லாம் பாடியில இருக்கு. சென்னையில தான் இருக்கீங்க. இப்ப மாத வாடகை, பால் இல்ல குறைஞ்சபட்சமா தினம் செலவுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? செலவுலாம் ஒண்ணும் கிடையாது. கையில இருக்கிற காசையும் செலவு பண்ணோம். இதுக்கப்புறம் ஏதாவது நகை வைக்கணும். இல்லன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் 500 இது வரைக்கும் 2000 கை மாத்த. ஆனா உங்களுக்கு வந்து இப்ப எந்த கம்பெனிலயும் நீங்க நிரந்தர தொழிலாளர் இல்லாததுனால உங்களுக்கு யார்ட்டையும் நீங்க போய் ஒரு முதலாளியை பார்த்து அட்வான்ஸ் பணம் வாங்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு லாரி டிரான்ஸ்போர்ட் வரதுல வந்து அந்த கூலி தருவாங்க. அந்த கூலி நாங்க பகிர்ந்து எடுத்துப்போம். நாங்க 3 பேர் வேலை செய்யறோம். நாங்க 3 பேர் பகிர்ந்து எடுத்துப்போம். இப்ப உங்களை மாதிரி இருக்கிற தினக்கூலி தொழிலாளருடைய பிரச்சனை என்னவா இருக்கு? அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க இதை? எல்லாருமே இந்த நிலைமை தான் சார். வேணா வருமானங்கள் கிடையாது. அன்றாட வர வருமானம் 500 ரூபாய் வரும் ஆளுக்கு. வீட்டுல சாப்பிட்டு அந்த 500 ரூபாய் நான் பகிர்ந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இவ்வளவுதான். இங்க பகுதியில நீங்க நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. பல நிறுவனங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த குறு நிறுவனங்கள் ஆகட்டும், சிறு நிறுவனங்கள் ஆகட்டும், வங்கியில பேங்க் லோன் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மாதம் உங்களுக்கான இஎம்ஐ இருக்கும். 1 மாதமாக செயல்படாத சூழல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க? சார், நாங்க சிசி லோன் எடுத்துருக்கோம். எங்க கம்பெனி பொறுத்தளவு 20 லட்சம் கடன் வாங்கியிருக்கோம். இங்க அலகாபாத் பேங்க்ல தான் வாங்கியிருக்கோம். 30ஆம் தேதினா கரெக்டா வட்டி பிடிச்சிட்டாங்க. போன மாசம் வட்டி பிடிச்சிட்டாங்க 18,000 ரூபாய். நாங்க எதுவும் அது போய் எதுவும் கேட்கவும் முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சிஸ்டமைஸ்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் வட்டி. எங்களுக்கு போன மாசம் கடந்த 1 மாதமாக நாங்க வேலை செய்யவே இல்லை, எந்த வேலையும் செய்யல. வேலை செய்யறவங்க வந்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க சம்பளம் கொடுத்தாகணும். ஏன்னா அவங்களையும் நான் வயிற்று அடிக்க முடியாது. அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். சோ எல்லா பிரச்சனையும் நாங்க தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு போச்சுன்னா இது இபி பில் வந்துடும். அடுத்தது சேல்ஸ் டாக்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி சேல்ஸ் டாக்ஸ் இருக்கு. அது எல்லாமே வரிசை லைனா வந்துட்டே தான் இருக்கு. எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு வந்து யாரும் வந்து எதுவும் பாக்குறதும் கிடையாது. எங்களுடைய பிரச்சனை யாரும் கேட்கறதும் கிடையாது. மாசம் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷமாவே இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, அரசு தரப்புல இருந்து அது மாநில அரசோ இல்ல மத்திய அரசோ உங்களுக்கு என்ன விஷயங்களை செய்யலாம்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு வங்கியில இஎம்ஐ கட்டுறத தள்ளி போடுற ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இம்மீடியட்டா என்னெல்லாம் தேவைப்படுது? இமிடியேட்டா தேவைப்படுறது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்த மாசம் 30 வட்டி பிடிச்சிட்டாங்க, ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க. சோ எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்காது. எங்களுக்கு வந்து சிசி லோன்றதுனால இஎம்ஐ கிடையாது. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இப்ப மின்சார கட்டணம் கட்டுறதுக்கு நாட்களை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து இப்ப ஒரு இடைக்கால நிவாரணங்கள் இப்ப சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறது 20 தேதிக்குள்ள கட்டணும். அது 20 தேதின்றது அட்லீஸ்ட் ஒரு 10-20 நாள் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும், சௌகரியமா இருக்கும். ஏன்னா இப்ப உள்ளே போக முடியாது, கம்பெனி உள்ளே போக முடியாது. என்ன பண்ணிருக்கோம் ஏது பண்ணிருக்கோம் ஒன்னும் தெரியாது. ஏற்கனவே வாங்கி வச்ச பொருள் உள்ளதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம். அதுவும் உள்ளதான் இருக்கு. அது உற்பத்தியாயும் வெளியே போக முடியாது. பொருள் இழப்பு சந்தித்த இன்னொருத்தர் நம்மளோட இருக்கிறாரு. வாங்க, நீங்க என்ன நிறுவனம் நடத்துறீங்க? நான் சிஎன்சி அப்படின்ற ஒரு ஆட்டோமொபைல் மிஷின் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 5 மிஷின் வச்சிருக்கோம். முதலீடு போட்டிருக்கீங்க அதுல? ஒரு 75 லட்சம் ரூபாய் முதலீடு. வங்கி கடன் எவ்வளவு? வங்கி கடன் கிட்டத்தட்ட ஒரு 35 lakhs இருக்கு.
இப்ப பாத்தீங்கன்னா போன மாசம் உங்க கம்பெனில எவ்வளவு பேர் 20 பேர் வேலை பாக்குறாங்க. போன மாசம் 8ஆம் தேதி ஆரம்பிச்ச மழை இது வரைக்கும் விடவே இல்லை. எங்க கம்பெனி ஒரு 2 நாளா தான் இயங்குற மாதிரி இருக்கு சூழ்நிலை. இப்ப பாத்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. 8ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு 11 மணிக்கு சூப்பர்வைசர் போன் பண்ணாரு, இந்த மாதிரி மழை பெஞ்சிருச்சு, கம்பெனி ஃபுல்லா தண்ணி வருது அப்படின்னு. நான் எல்லாம் சேஃபா மேல மொட்டை மாடி இருக்கு, சேஃபா போயிருங்கடா சொன்னேன். மறுநாள் வந்து பார்க்குறேன் கம்பெனி ஃபுல்லா தண்ணி மூழ்கி மோட்ரு, ஸ்பிண்டில் மோட்ரு, டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெபிளைசர், கிட்டத்தட்ட ஒவ்வொரு மிஷினுக்கு 4 லட்சம் ரூபாய் வச்சாதான் என்ன அதை சரி பண்ண முடியும். இப்ப ஒரு 2 மிஷின் தான் இப்ப இருக்க கஸ்டமர்கிட்ட கேட்டு கெஞ்சிகளை கேட்டு ஒரு 2 மிஷின் தான் என்னால சரி பண்ண முடிஞ்சு, ரன் பண்ண முடிஞ்சது. இன்னும் 3 மிஷின் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி மழை வர்ற மாதிரி இருக்கு. திருப்பி அதே ஆர்டர் வாங்கிருப்பீங்க, அந்த ஆர்டருக்கு அது கஸ்டமர் எல்லாமே வந்து பார்த்துட்டு நம்ம டெடிகேட்டா நல்லா பண்ணுனால கொஞ்சம் சரி பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க, இடத்த மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இடத்த மாத்தி எங்கெங்க கொண்டு போயிருக்கு உள்ள ஓவராலா இந்த 54 எஸ்டேட் ஃபுல்லா தனியா போகுது. அங்க எங்கெங்க தூக்கிட்டு இருக்க முடியும்? அதனால கெஞ்சி கிளறி ஆர்டர் வாங்குறோம், தக்க வைக்கிறோம். இருந்தாலும் கம்பெனிகளுக்கு ஆர்டர் தக்க வைக்க முடியுமா? முடிஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. எங்களை நம்ப 20 பேர் இருக்காங்க, அவங்களை நாங்க காப்பாற்றணும். நீங்க கொடுக்குறீங்க, ஆனா உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறவங்க ஒருவேளை உங்களால முடியலன்னா வேற மாநிலங்களுக்கு போவாங்களா இல்ல இங்க இருக்கிற? கண்டிப்பா அவங்களும் ஒரு லெவல் தான் பார்ப்பாங்க. வாய்ப்பு இருக்கு, வேற இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு, இங்கேயே வேற சப்ளையர்ட்ட போக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நாங்க உங்கள்கிட்ட வேலை பாக்குற 20 பேர் எங்க தங்க வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு வெளிமாடியில தான் தங்க வச்சிருக்கோம். நாங்க தான் 2 வீலர் கூட எடுத்துட்டு வீட்டு போக முடியல. நான் மறுநாள் காலைல வந்து பாத்துட்டு தண்ணி ஃபுல்லா மூழ்கிருச்சு, ஸ்டார்ட் ஆகல, போட்டா காரு எடுக்க முடியல. ஒர்க்கர்ஸ் எல்லாம் மேல இருக்காங்க, நடந்து எஸ்டேட்ல வாங்கி கொண்டு போய் தான் பருப்பு இதெல்லாம் நடந்து டெய்லியும். ஏன்னா அவங்க எல்லாமே இப்ப ஒரிசா பீகார்ல இருந்தா இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நாங்க இந்த சிறு தொழிலாம் 60% சிறு தொழிலாம் அவங்க இல்லைன்னா நடத்தவே முடியாது. அந்த இதுல இப்ப எல்லா மிஷின் ஃபுல்லா இதாகி தண்ணி மூழ்கி நிறைய வெளிமாநில தொழிலாளர்களை நம்பிதான் இப்ப தொழில்பேட்டை இருக்கு. தொழில்பேட்டையில தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த பகுதியில பல வருடமா இங்க தொழிலாளர், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எவ்வளவு வருஷமா இந்த பகுதியில இருக்கீங்க? நான் இங்க ஒரு 7 வருஷமா இருக்கேன் சார். இங்க இப்போ வந்து ஒரு 20 நாளா தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? நான் ஒரு அலுமினியம் கூலி வேலை தான், அலுமினியம் மோல்டிங். உங்களுக்கு என்ன தினசரி சம்பளமா, வார சம்பளமா இல்ல மாத? தினசரி சம்பளம், வேலைக்கு போனதான் கூலி, இல்லைன்னா கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த அளவுக்கு தண்ணி வந்து 20 நாளா ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கு. நாங்க போயிட்டு ஒரு அட்வான்ஸ் ஒரே கம்பெனில வேலை பாப்பீங்களா இல்ல வேற கம்பெனி? ஒரே கம்பெனி தான் சார். இன்னொரு கம்பெனில இந்த லைன்ல போய் வேற கம்பெனில வேலை செய்ய முடியாது. ஏன்னா அங்க எல்லா இடமும் தண்ணி இருக்கு. தண்ணி இல்லாம தான் நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. ஏன்னா கையில வேலை இருக்கு, கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. தண்ணி இருக்கும்போது எந்த கம்பெனில கூப்பிடுவாங்க? இருக்கிற ஆளுக்கே வேலை இல்லை, தண்ணி வந்ததுனால. அப்ப நம்மளை கூப்பிட்டு எப்படி வேலை கொடுப்பாங்க? இப்ப நீங்க வேலை பாக்குற கம்பெனில மாத ஊதியத்திலயும் இருப்பாங்க, உங்களை கூடுதலா வச்சுக்கிறாங்களா இல்ல எல்லாருமே தினசரி? அப்படி இல்லை சார், எல்லாருமே தினசரி கூலி தான். வேலைக்கு வந்தாதான் கூலி, இல்லைன்னா கிடையாது. இப்ப நம்ம கஷ்டத்துல போய் அவர்கிட்ட கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவாரு, நானும் எங்கேயும் போக முடியாம பில்லு வாங்க முடியாது, வெளியே போகாம இருக்கேன், ஃபுல்லா தண்ணி வந்திருக்கின்றார். தண்ணி ஃபுல்லா இவ்வளவு வந்திருக்கும். 20 நாளா கிட்டத்தட்ட 20 நாள். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. 3 பொண்ணு, மொத்தம் 5 பேர் இருக்கோம் சார். 20 நாளா கூலி இல்லாம இருக்கீங்க. ஆமா சார். அப்ப இந்த 20 நாளா எப்படி சமாளிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க வாங்கி போட்டு அந்த சேமிப்பு தான் பண்ணிக்கிறோம். இப்ப இனிமேல் வாங்கணும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப கடன் வாங்குறதுக்கு நீங்க எந்த கடன் வாங்கணும் எங்க போய் வாங்க முடியும்? நான் வேலை செய்யற ஓனர் தான் போய் வாங்க முடியும். அவரே இந்த சிச்சுவேஷன்ல போய் எப்படி கொடுப்பாரு? கொடுக்க முடியாது. ஓனரும் இப்ப கடன்ல இருக்கிறாரு, இல்ல இந்த பிரச்சனையில இங்க போய் வாங்க முடியாம இந்த பிரச்சனை தவிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு தண்ணியில கஷ்டப்பட்டு, கரண்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். கவர்மெண்ட் வரணும்னா நம்ம போய் அவங்க கையில கால விழுந்தாலும் கிட்ட வந்து என்ன பாக்குறதே கிடையாது. இல்ல கரண்ட் குடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்ப தண்ணி நின்னுட்டு இருக்கிற இடத்துல கரண்ட் கொடுத்தா உயிர் பலி வரும். அதனால அவங்க அதை வந்து உடனடியா அதுக்குள்ள வர முடியுமாங்கிறது தெரியல. நீங்க இப்ப இந்த மாதிரி சிறு நிறுவனங்கள், குறு நிறுவனங்கள் ஜெனரேட்டர் மாதிரியான விஷயங்களை வச்சு நடத்த முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அதுல சிக்கல்கள் இருக்கா? நாங்க ஜெனரேட்டரே வச்சிருக்கோம். போன மழையில தண்ணியில அடிச்சுட்டே போயிடுச்சு. ஸோ ஜென்ரேட்டரோட இழப்பு பெரிய இதாச்சு. அதுக்காக நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் கூப்பிட்டு வந்து 2 தடவை 3 தடவை வந்து பார்த்தாச்சு. ஒரு தடவை வரும்போது ஒரு இழப்பு வருது, அடுத்த தடவை வரும்போது மேலும் இழப்பு வருது. அவங்களே வந்து என்ன ப்ரொசீஜர் என்ன ஏது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற வேதனையில. ஜெனரேட்டர் வச்சு நீங்க வந்து தயாரிப்புல இந்த இதுக்கான ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அது கட்டுப்படி ஆகுதா? கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் எங்களோட கஸ்டமரை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து எல்லாரும் பேசுறதுல இருந்து ஒரு விஷயம் வர்றது, தொழிலாளர்கள் தினக்கூலிகளோ அல்லது வாரக்கூலியோ அல்ல மாத கூலியோ நிறுவனங்களை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் கடன்ல இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுடைய எதிர்காலம் பிரச்சனையா இருக்குது. இந்த கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீண்ட கால தீர்வு. உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல என்ன? அதாவது உடனடியாக அரசாங்கம் தான் இந்த தொழிலாளர்களின் நிவாரணத்துக்கு வர வேண்டும்.
அரசு அதற்கு அதான் சொன்னேன், ஒரு 2 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருள், அரிசி பருப்பு போன்ற பொருட்கள், ஏதோ கஞ்சோ கூழோ காய்ச்சி அந்த குடும்பங்கள் இருக்கும். இரண்டாவது, இப்போது அமைச்சர் திரும்ப அறிவிக்கிறார் போர்க்கால நடவடிக்கை என்று. போர்க்கால நடவடிக்கை என்றால் என்ன? ஒரு பிரிட்ஜ் உடைந்து போனால் 4 மணி நேரத்தில் ஒரு பிரிட்ஜை உடனடியாக ஒரு இரும்பு பிரிட்ஜ் போட்டு அது மேல நம்ம டேங்க் போனோம். இங்க 4 மணி நேரத்தில் போட வேண்டாம். 4 மணி நேரத்தில் இந்த இடம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சில சாலைகளிலே வெட்டி விடப்பட்டிருக்கிறது. வெட்டி விடப்பட்ட இடத்துல ஒரு மேல ஒரு பலகை போட முடியாதா? ஒரு ஸ்லாப் போட முடியாதா? அதை ஒரு நாள்ல செய்ய முடியாதா? அந்த வாகன வசதி இருந்திருக்குமானால் பினிஷ்டு கூட்டு பலது வெளியே போயிருக்கும். அது ஓரளவுக்கு பணமாகறதுக்கு வழி இருந்திருக்கும். இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். சிறு குறு முதலாளிகள் என்னை கேட்டால் ஒரு 20 ஆண்டுகள் அவர்கள் சேமித்ததை இழந்திருப்பார்கள். இப்படி குறுகுறுக்க சேமிப்பது ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு மலையில் இழந்து விடுவது என்றால் இது என்ன வாழ்க்கை என்றே எனக்கு புரியவில்லை. ஆகவே அரசாங்கம் உடனடியாக பெரிய அளவுக்கு வர வேண்டும். பேங்க், மின்சாரம், அரசு ஏற்கனவே கொடுத்திருக்கிற கடன், கொடுத்திருக்கிற ஏற்பாடுகள் போன்ற அனைத்தும் தங்களுடைய திரும்ப வசூலிப்பதை டெஃபர் பண்ணணும். ஒரு 2 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு டெஃபர் பண்ணி வைக்க வேண்டும். அதை செய்ய வேண்டும். அதே மாதிரி கடன் கேட்பவர்களுக்கு இவர்கள் கடன், அதுக்கு நீங்க என்ன பிணை வேண்டுமோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் கடன் கொடுக்க வேண்டும். வட்டி இல்லாமல் அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிறு குறு தொழில்கள் மீளாது. இந்த 50 லட்சம் தொழிலாளிகளுக்கு வேலை இருக்காது. 50 லட்சம் பேருக்கு வேலை இல்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே வெறும் பொய்யாகத்தான் போகும். ஆகவே அரசு உணர்ந்து இதை தலையிட வேண்டும். இப்ப இந்த எஸ்டேட்டுக்குள்ளே அவர்கள் டெம்பரரியாக ஏராளமான வேலை செய்யலாம். சாலைகளிலே சின்ன சின்ன பிரிட்ஜ் கட்டலாம். உடனடியாக ஒரு இரும்பு பிரிட்ஜ் ஒன்னும் இல்ல சார். நம்ம பாலம் கட்டுற இடத்துல இந்த சதுரமா வச்சு நிறுத்தி பாலத்தை நிப்பாட்டி இருக்கோம். சும்மா அடிக்கி நிறுத்தி அது மேல நீங்க வண்டி விட வேண்டியது தானே. அது செய்யறதுக்கு என்ன சார் கஷ்டம் உங்களுக்கு? அடிப்படை காலங்கிறதெல்லாம் பொய் சார். இல்ல, அரசு இயந்திரம் இன்னொரு பக்கத்துல வாழ்வாதாரங்களை இழந்து சாப்பாட்டு கஷ்டப்படுற மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியது இருக்கு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பல பகுதிகளில் இன்னும் வீடுகள் மூழ்கி இருக்கிற நிலைமையில இருக்கு. அதனால உடனடியாக அவங்க இதுக்குள்ள கவனம் செலுத்துவாங்க. அதுக்கு தானே சொல்றேன், நீ அங்க போறதுக்கே ரோடு இல்லையே. நீங்க பிரிட்ஜ் போட்டா தானே நீங்க நிவாரண பொருள் எடுத்துட்டே போக முடியும். எத்தனை பேருக்கு ஹெலிகாப்டர்ல கொடுத்துருவீங்க நீங்க? இப்ப இந்த பகுதியில் வர்றதுக்கு ஏதாவது ரோடு இருக்கா சார்? இந்த இடத்துக்கு வரதுக்கு ரோடே கிடையாது. அத்திப்பட்டு வரதுக்கு ரோடே கிடையாது. ஆனா நான் இப்ப வர வழியில பார்த்து திரும்பி போற இடத்துல சின்ன சின்ன உடைப்புகள் இருக்கிறது. அந்த உடைப்புக்கு மேல ஒரு கல்வெட்டு மாதிரி வைக்க முடியாதா சார்? அது என்ன கஷ்டம்? அது எனக்கு புரியல. இதுக்கு ஒரு அவசரம். அதே மாதிரி குறுந்தொழில்களுக்கு, சிறு தொழில்களுக்கு, அவர்களுடைய தனியார் தொழிற்பேட்டைகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதிகளை அரசு செய்து தரும் என்று 110 விதியின் கீழ் கடுமையாக நாங்கள் எல்லாம் பேசிய பிறகு போன மானிய கோரிக்கையில் அறிவித்தார்கள். அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த எஸ்டேட், மோரையில் ஒரு தனியார் எஸ்டேட் இருக்கிறது. இன்னும் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமாக இருக்கிறது. படித்த என்ஜினியர்கள் அவர்களாக ஒரு எஸ்டேட்டை உருவாக்கி ஏதோ முயற்சி செய்கிறார்கள். எந்த நடவடிக்கை அவர்களுக்கு கிடையாது. ஆனால் என்விரான்மெண்டின் பேரில் அல்லது வேறு பேரில் இடைஞ்சலும் இடையூறும் தான் வந்து கொண்டிருக்கிற சாமி சொன்ன மாதிரி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு இந்த தொழில்களுக்கு தேவையானது, நியாயமானதை அவர்களுக்கு நீங்க செய்யுங்கள். அது வேலையாக பரிணமிக்கும். அது வருமானமாக, வாழ்வாக மாறும். அதுதான் பொருளாதார வளர்ச்சி. அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய. உங்களுடைய கருத்துக்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேரிடருக்கு அப்புறம் தமிழகத்தின் பொருளாதார முதுகெலும்பு உடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா தமிழகத்தின் பொருளாதார முதுகெலும்பே எங்க இருக்குதுன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல தான் இருக்கிறது. முழுக்க கடலூர்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இது பெரிய பேரிடர் எல்லாமே ஸ்தம்பித்து போயிருக்கிறதுனால தமிழக அரசுக்கு, தமிழகத்துக்கு பொருளாதார இழப்புன்றது ஈடு செய்ய முடியாத விஷயத்துல இருக்கலாம். நீங்க தமிழகத்துடைய வளர்ச்சி விகிதம் 10 விழுக்காடு இல்ல 15 விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொழில் பேட்டைகளுக்கு 30 விழுக்காடு இருக்கும் சராசரியா ஆண்டுக்கு. மற்ற இடங்களில் குறைச்சலா இருக்கும். இந்த சராசரி தான் உங்களுக்கு 10 இருந்து 15 விழுக்காடு உங்களுக்கு வளர்ச்சி விகிதம் இருக்கும். அதனால இது மிகப்பெரிய பேரிடர். இதுல மீண்டு வர்றதுக்கு முதல்ல என்னன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட கூட்ட முடியல. எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்னு. அதே மாதிரி தொழிலாளர் துறை அமைச்சர் இருக்காங்க, தொழில்துறைக்கு அமைச்சர் இருக்காங்க, சிறு குறு தொழிலுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, அதுக்குள்ள ஆணையர்கள் இருக்காங்க, செயலர் இருக்காங்க. குறைந்தபட்சம் பார்க்கலாம்ல. முதலமைச்சர் தான் ஹெலிகாப்டர்ல பார்க்க முடியும். மற்றவர்கள் இங்க பார்க்கலாம்ல. அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்றதுதான் பெரிய பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல ஆண்டுகளாக மேல் மட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள், மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளை தவிர இடைப்பட்ட இடத்துல ரிக்ரூட்மெண்டே பண்ணல, வேலைக்கே எடுக்கல. அதனால
மாதிரி பிரச்சனைகளை கேட்பதற்கு கூட இந்த மிடில் லெவல்ல அதிகாரிகள் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வசூலிப்பது, தண்ணீரை வெளியேற்றுறதோ அல்லது குப்பைகளை வெளியேற்றதுக்கோ கூட ஊழியர்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கு. அதுலயும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் யாருமே இல்லாத. அடுத்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க, உள்ளாட்சித்துறை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா அது வந்து வரலாறு பற்றி பேசணும். திமுக அதிமுக இரண்டுமே உள்ளாட்சிக்கு எதிர்த்துதான் அவங்க வாக்கே அளித்தாங்க. வெளி மாவட்டங்களில் இருந்து ஊழியர்கள் இப்ப வந்து துப்புரவு தொழிலாளர்கள் உள்ள கொண்டு வரப்பட்டு அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு அதுக்கப்புறம் கூலிகள் கொடுப்பாங்களான்றது அவங்க வந்து உழைத்துட்டு நாளைக்கு கூலி கிடைக்காம மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதுதான் கடந்த கால வரலாறு. அதனால இன்றைக்கு வந்து உடனடியாக இந்த தொழில்துறை தொழிலாளர் துறை உட்பட செயலர்கள் அமைச்சர்கள் ஒரு தடவை வந்து என்ன பிரச்சனை கேட்டு நம்ம முடிந்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டுட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், எந்த மாதிரி தீர்க்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க உடல் உழைப்பு தொழிலாளர் இருக்காங்க, தொழில் முனைவர் இருக்காங்க, டெக்னாலஜி இருக்குது. அவருடைய திறமையை பயன்படுத்திக் கொண்டு அரசும் முன்வர வேண்டும், இங்க இருக்கிற தொழில் முனைவரும் முன்வர வேண்டும். இருவரும் இணைந்துதான் இந்த பேரிடரிலிருந்து மீண்டு வர முடியும். அதற்கு வந்து முதல்ல அரசு வந்து கேட்கணும், என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். நம்மோட இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் இணைகிறார். நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன். திரு ஷியாம் சேகர், இப்போ இந்த வங்கிகள் இதெல்லாம் முத்ரா வங்கியில சில திட்டங்கள் அறிவிச்சாங்க, அதுக்கான கடன் உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கு. அதன் மூலமாக ஏதாவது இப்ப இவங்களுக்கு வந்து உடனடியாக மத்திய அரசாங்கம் ஏதாவது பண்ண முடியும்? இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிரான்ச்ல தான் இருப்பாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பொதுப்பணித்துறை வங்கிகளுடைய இண்டஸ்ட்ரியல் பிரான்ச்ல தொழில் பிரான்ச் தனியா இருக்கும், அதோட தான் அட்டாச்சா இருப்பாங்க. இப்ப என்னன்னா வந்து இப்ப இந்த 1 month உங்களுக்கு வந்து ஒண்ணுமே நடக்கல. இன்னும் இவங்க திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு ப்ராப்பர் ஸ்டேஜ் வரதுக்கு இன்னொரு 15 நாளாவது ஆகும் ஒரு ப்ராப்பரா ஒரு தொழில் நடக்கிறதுக்கு. நடுவில் உங்களுக்கு விட்டு போன ஆர்டர்ஸ், இருக்கிற ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணணும், ஃப்ளோ கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துடைய ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதை வந்து இவங்க வந்து கொஞ்சம் சலுகைகள் செஞ்சு கொடுக்கும். அதாவது இலவசமா எதுவும் கொடுன்னு எந்த குறுந்தொழிலாளர் நடத்துறவங்க கேட்கல, கால அவகாசம் கொடுத்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் அதை சம்பாதிச்சு திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு லீனியன்சி இருக்கணும். இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து அவங்க நஷ்டம் அடைஞ்சு இது பண்ணும்போது நீங்க எஸ்டிஆர்ல போய் ஈக்விட்டி எடுத்துட்டு நிறைய டைம் கொடுக்க பெரிய பெரிய வங்கிகள்லாம் ரெடியா இருக்கு. இதே ஒரு ஸ்மாலர் பர்சன் வந்து அவங்க என்ன சொத்தை கொண்டு கொடுப்பேன்னு உடனே கேட்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. சட்டம் இருந்தா கூட ஆக்சுவலா பிராக்டிஸ் 1 கோடி வரைக்கும் நீங்க வந்து கொலாட்ரல் எடுக்க கூடாது சட்டம் இருக்கு. ஆனா பொதுப்பணித்துறை வங்கிகள் வந்து இந்த சட்டத்தை வந்து ஒழுங்காக வந்து பயன்படுத்துறது இல்ல. அவங்க வந்து கொலாட்ரல் வாங்காம கடன் கொடுக்கிற ஒரு பழக்கத்துக்கே இன்னும் ஃபுல்லா வரல. இந்த ஒரு சூழ்நிலையாவது ஒரு டிஓடி, டெம்பரரி ஓடி இல்ல சிசில ஒரு ஸ்லைட் எக்ஸ்பான்ஷன் என்ன தேவைங்கிறத கரெக்டா அறிஞ்சு ஒரு சலுகையை செஞ்சு கொடுத்தா இந்த நிறுவனங்கள் வந்து மறுபடியும் ஒரு இயங்கும் நிலைக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில பாதையில வந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து வங்கிகள் சார்ந்தது. இதுல வந்து மாநில அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எல்லாரும் செய்யணுங்கிறது, இது ஒருத்தர் செஞ்சா இந்த சிச்சுவேஷன்ல வந்து காலங்கள்ல என்ன காரணம்னா வந்து கடந்த 1 வருடமா வந்து பொருளாதாரம் வந்து மந்த நிலையில தான் இருக்கு. ஆகவே இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா பணப்பழக்கம் வந்து தொழில்கள் கையில வந்து கம்மியா இருக்கு. ரொட்டேஷன் நம்ம சொல்ற வார்த்தை, அதிகம் பயன்படுத்துற வார்த்தை கம்மியா தான் இருக்கு. ஏற்கனவே வந்து அவங்க பணம் வந்து வேற ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கலாம். சோ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இது வந்து ஒரு சந்தர்ப்பம் வந்து சரியாவே இல்ல. இந்த சூழ்நிலையில இந்த ஒரு பேரிடர் வரும்போது நம்ம வந்து உதவிகளை வந்து சரியா செய்யணும். அதே சமயத்துல வந்து அந்த உதவிகளுக்கு வந்து அந்த தொழிலதிபர்கள் வந்து பொறுப்பேற்றுப்பாங்கன்றதுல வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது. அந்த 2 விஷயங்கள் வந்து ஒரு வங்கிகள் சார்ந்த ஒரு தேவையா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். திரு பீமராவ், நீங்க இந்த பகுதியில தொடர்ந்து மழை வெள்ளத்தோட மக்களோடையும் பார்த்துட்டு இருக்கீங்க. மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த பகுதி தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அதே போல இந்த நிறுவனங்கள் இது நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியுங்கிற சூழல்ல உங்களுடைய பார்வையாக என்ன இருக்கு, என்னெல்லாம் உடனடியாக கவனிக்கப்பட இது வந்து மதுரவாயல் தொகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்டது என்றாலும் கூட இங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 100கணக்கான சிறு தொழில்கள் இருக்கிறது. இங்க இந்த பகுதியில வேலை பார்க்கறவங்களுடைய குடும்பங்கள் உங்க தொகுதியில நிறைய இருக்கிறாங்க. எனவே என்னன்னு சொன்னா இப்ப நம்ம வாக்காளர்னு பார்க்கல இல்ல மற்றவர்கள் பார்க்கல, நீங்க சொல்றது சரி. இப்ப இங்க சிறுதொழில்னு அவர் சொன்ன மாதிரி சிறுதொழிலுக்கு சட்டமன்றத்தில் கூட எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் நிறைய நம்ம பேசுறாரு, ஏராளமான அறிவிப்புகள் நடைபெறுது. ஆனா என்னன்னு சொன்னா இது போல அவங்க ஒரு வீடு எப்படி முற்றிலும் சீரழிந்து விட்டுருது, அது போல இவங்க தொழிலே மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அரசுக்கு உண்டு. அநேகமாக ஆய்வுகள் உங்களுக்கே தெரியும், பல விவாதங்கள் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. மல்டிநேஷனல் கம்பெனி கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பை விட இது போன்ற சிறுதொழில் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் மிகப்பெரிய அளவில் சாதாரண தொழிலாளிகளை பாதுகாக்கிறது, புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளிகளை பாதுகாக்கிறது. ஸ்கில்டு அன்ஸ்கில்டு என்று எல்லாரும் சமமாக பாவித்து இந்த தொழிலை இவங்க நடத்துறாங்க. இவங்களுடைய ஒர்க்கர்ஸோட வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டது. எனவே மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க இந்த பகுதியிலேயே சுத்தி வரதுனால மதுரவாயில நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நகர்ல 6 அடி தண்ணி நிக்குது, செவரேஜ் வாட்டர் கலந்து வந்து நிக்குது. என்ன துரதிருஷ்டம்னா என்னுடைய தொகுதியில பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் அடையாறு எம்ஜிஆரோட வீடை ஒட்டி ராமாவரம், இந்த பக்கம் கூவம் 144வது டிவிஷன் வரக்கூடிய 92 வட்டம் வரக்கூடியது. ரெண்டுத்திலையும் வடிகால் வசதி முறையா பண்ணியிருந்தாலும் நிறைய பேரை பாதுகாத்திருக்க முடியும். இப்ப இந்த இதுல நிக்கிறது கூட அம்பத்தூர் ஏரியில
இருந்து வரக்கூடிய நீரை கொரட்டூர் போய் கொரட்டூர்ல இருந்து நேரடியாக அது வந்து இதுல கலந்துரும். அப்படி அந்த வாக்கு அப்ப சிட்கோவோ மற்றது எந்த வழியும் பாதிச்சிருக்காது. ஆனா துரதிர்ஷ்டம் என்னன்னு நீர்நிலைகளை சீரமைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பணி. ஆனா இப்போது அரசு செய்ய வேண்டிய முதல் பணி என்னன்னு சொன்னா, இங்க கூட இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட வந்து இங்க ஒரு 82, அங்க ஒரு 150, அங்க ஒரு 70 இருக்கு. இவங்களுடைய சிறுதொழில் ஒன்றும் பெரிய முதலாளி, இவங்க சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த படித்த சில இளைஞர்கள் செய்யக்கூடிய தொழில் இது. எனவே இவங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு பெரிய தன்னுடைய வாழ்வையே முற்றிலும் சீரழிந்து விட்டதா. ஏன்னா இது கூட நான் தவறா சொல்லல, அது வேற அர்த்தத்தோட சொல்ல, வேறு முடிவுகளை எடுப்பதற்கு கூட அந்த குடும்பத்தையும் மட்டும் தூண்டிய பல சமூகங்களை நம்ம பார்த்துருக்கோம். தயவுசெய்து இந்த முடிக்காரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசு உடனடியாக அவர்களை அழைத்து வங்கியோடு பேசி, இவங்களுக்கான அந்த சேம்பர் சிலது இருக்கு சின்ன, அவரோட உட்கார்ந்து பேசி அடுத்து எப்படி இந்த தொழிலை தொடங்குவது, இவங்களுக்கு அரசு என்ன உதவி செய்ய வேண்டும், மானியமா சிலது அறிவிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சாதாரண காலங்கள் அதெல்லாம் இல்லாம இவர்களுக்கு முற்றிலும் 70% மானியம் அளவுக்கு இவர்களுக்கு கொடுத்து 30% இவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான அந்த மூலதனத்தை முன்வைத்து, தேவைப்பட்டால் இவர்களே ரெக்கவர் ஆனா படிப்படியாக அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய இதுல. ஏன்னா அப்படி அரசு உடனடியாக செய்ய வேண்டும். மழைக்காலம் இடையிலேயே ஒரு உடனடியாக கூட்டு அது மாதிரி பண்றது வந்து பெட்டரா இருக்கும். இல்ல கன்சர்ன் மினிஸ்டர் நேரடியாக அவர் வர முடியலனா கூட இந்த தண்ணியில வருவாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அமைச்சர் பெருமக்கள் போறாங்க தெரியுது. ஆனால் அதனுடைய செயல் வடிவம் என்பது என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. எனவே அரசு இதை இப்ப மெஸ்ஸி அப்படிதான் நான் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் வேற மாதிரி சொன்ன அர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும். உடனடியாக தலையிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மக்களுடன் புதிய தலைமுறை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்று அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் குடிசை வாழ் பகுதிகளாக இருக்கின்ற வியாசர்பாடி ஆகட்டும், கல்லுக்குட்டை ஆகட்டும், அதே போல அத்திப்பட்டு, புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளையும் அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்தோம். அதே போல கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை முன்வைத்தோம். இன்று அம்பத்தூர் பகுதியில் இருக்கின்ற தொழில் நிறுவனங்களில், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களுடைய எதிர்காலம் குறித்த அந்த பிரச்சனைகளையும் முன்வைத்தோம். இந்த தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிறுவனங்கள் பணியை தொடங்குவதற்கு, இந்த வெள்ளத்திலிருந்து மீண்டு வருவதற்கு மேலும் பல காலம் நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏற்கனவே 1 மாத காலம் அவர்களுடைய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெள்ள நீர் வடிக்கப்பட்டு உடனடியாக இந்த நிறுவனங்கள் செயல்பட தொடங்கினால் மட்டுமே இவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது நிச்சயிக்கப்படும். இவர்களுக்கு ஊதியங்கள் கிடைத்தால்தான் அடுத்தடுத்த நிலையில் அந்த ஊதியம் என்பது சென்று சேர முடியும். இது இந்த பகுதியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுடைய எதிர்காலம் சேர்த்ததாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரச்சனைகளை உரிய இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற உரிய துறைகளை சார்ந்தவர்கள் கவனித்து உடனடி நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மேலும் ஒரு பிரச்சனையை மீண்டும் ஒரு பகுதியிலிருந்து அந்த பகுதி மக்களுடைய குரலை உங்கள் புதிய தலைமுறை வெளிப்படுத்தும். நன்றி, வணக்கம்.